சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ். அடுத்த கதை, புதுக்கதையை சொல்ல வந்து விட்டேன். அதாவது இந்த கதையோட டைட்டில் ஜோடிகள் உயிர் காதல். இதான் டைட்டில். நல்லா கேட்டுங்க. ஜோடிகள் உயிர் காதல். அதாவது ரெண்டு ஜோடிகளை பற்றின கதை. அஃப்கோர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்களே இந்தியாவிலேருந்து பணம் சம்பாதிக்க, அவங்கள பற்றி. ஓகேயா? இப்போது கதைக்குள்ளே போகலாம். அதாவது ரெண்டு ஜோடி மில்லியனம் டயத்தில் அமெரிக்காவுக்கு வராங்க. முக்கியமான ஜோடி நம்ம ரகுநந்தன் அண்ட் லாவண்யா, நித்யானந்தம் அண்ட் சித்ரா. இந்த ரெண்டு ஜோடிகளும் அமெரிக்காவுக்கு ஹாப்பியாக வராங்க, கம்ப்யூட்டர் படித்ததுனால. அதாவது இந்த ரெண்டு ஜோடிகளுமே அமெரிக்காவில் மீட் பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லி மாளாது. அதாவது படிப்பில் சூட்டியாக இருந்தாங்க எல்லாருமே. ரெண்டு பேர் தேனி பக்கம், யார், நம்ம நித்யானந்தமும் சித்ராவும். ரெண்டு பேர் சென்னைக்கு பக்கத்தில். அதான் நம்ம லாவண்யாவும் ரகுநந்தனும். இவங்க எல்லாருமே கல்லூரியில் படித்து ஆஹா ஓஹோ அப்படின்னு அவார்டு ரிவார்டு எல்லாம் வாங்கி சூப்பர் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸுக்கும் மேலே பாஸ் பண்ணாங்க. மில்லியனம் டயத்தில் பயங்கர டிமாண்டு இந்த கம்ப்யூட்டர் ஆளுங்களுக்கு. ஏன்னா அமெரிக்காவில் பிச்சுக்கிட்டு போச்சு இவங்களுடைய டிமாண்ட். ஒரு அவருக்கு $100-120 அமெரிக்கன் கம்பெனிஸ் பே பண்ணாங்க. நம்ம இந்தியன் ஓனர்ஸ் பல பேர் இவங்கள மாதிரி ஆட்களை கொண்டு வந்து, நல்லவங்களாக இருந்தால் ஒரு $30-40 கொடுப்பாங்க. இல்லைன்னா எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ $15-20 கூட முடிச்சு அவனுங்க பாக்கி பணத்தை ஸ்வஹா அப்படின்னு ஸ்வஹா பண்ணுவானுங்க. அந்த மாதிரி பல பேர் கம்பெனிகளை கார் ஷெட்டில் ஆரம்பித்து, அவங்களுடைய கராஜில் ஆரம்பித்து கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க பல பேர் உண்டு. ஒரு 10-12 வருஷத்துக்குள்ளே பிச்சு வந்துட்டாங்க. 2000 மில்லியனை மாறுற போது இது ஆரம்பிச்சுது. அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி. அப்புறம் ஒரு 6-7 வருஷம் 10 வருஷம் போச்சு. ஸோ ஒரு பீரியடில் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி நடத்துகிற முதலாளிகள் டாமினேட் பண்ணாங்க. அப்புறம் விஷயம்லாம் தெரிய வந்த உடனே ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வேலைக்கு வரவங்க உனக்கு வேலை செய்கிறேன் எனக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட் அண்ட் அட்டகாசம் அதிகமாச்சு. இந்த மாதிரி மாறி மாறி வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாம் மாறி மாறி தானே வரும். அப்படியாக இந்த 4 பேரை தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க, என்ன கம்ப்யூட்டரில் புத்திசாலிகள்னு. அங்கே நியாயப்படி தர்மப்படி கல்யாணமாகித்தான் இந்த ரெண்டு ஜோடியும் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் வந்து குடியேறினர். முதல்ல இந்த ப்ரோக்ராமராக இருக்கிற போது தெனா பீனா திந்திரி பீனான்னு எல்லா ஊருக்கும் அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் செய்து கடைசியில் அட்லாண்டாவில் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து செட்டில் ஆனாங்க. அப்போ எதேச்சியாக ஒரு இடத்தில் சந்திக்க ரகுநந்தனுக்கும் நித்யானந்தத்துக்கும் ரொம்ப பிரியமாக
அதே போல் ரகுநந்தன் ஒய்ஃப் அண்ட் சித்ரா லாவண்யாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போக ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அட்லாண்டாவில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த 2 ஜோடிகளும் முன்ன பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது நம்ம நித்யானந்தத்துக்கும் ரகுநந்தனுக்கும் ஒருத்தர் தெரியாது. ஆனால் எதேச்சியாக ஒரு மாலில் பார்க்குறாங்க. அமெரிக்காவில் தமிழனுக்கு தமிழன்னா ஒரு சின்ன ஒரு புன்னகை, ஹலோ, மீட் பண்ணுறாங்க. சந்தோஷமாக காஃபி சாப்பிட்டு பிரிகிறாங்க. என்னவோ தெரியல, ரகுநந்தனுக்கும் நித்யானந்தத்துக்கும் ஒரு ஈர்ப்பு பிடித்து போச்சு. ஸோ அப்போது நட்பு தொடங்குது. கட 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 கடன்னு நட்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதாவது ஆச்சரியப்படுவாங்க மற்றவங்களாம், எப்படா இவ்வளவு க்ளோஸாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னுட்டு. அதாவது வாரத்தில் 4 நாள் இவங்க வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, இல்லைனா அவங்க வீட்டில் இவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி. ஸோ அமெரிக்காவில் முதல்ல ப்ரோக்ராமாக அலைஞ்சு திரிஞ்சு எல்லாம் செஞ்சு ஒரு மாதிரி அட்லாண்டாவில் செட்டில் ஆகி வீடு வாசல்லாம் வாங்கி தோட்டம் திறவோடு இருக்கிற போது வாரிசுகள் வர வேண்டாமா? 2 பேருக்கும் குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்குது. அதில் ஆச்சரியம் என்னன்னாக்க, சித்ராவுக்கு ஒரு பையன், அதே நேரத்தில் நம்ம லாவண்யாவுக்கும் ஒரு பையன். 2 பேருக்கும் பையன் பிறக்குது. அடுத்து ஒரு 2 வருஷ கேப்பில் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதாவது ஆஸ்திக்கு ஒரு பையனும் ஆசைக்கு ஒரு பெண்ணும் பிறக்க அந்த குழந்தைகளை அப்படியே போத்தி போத்தி பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க அப்பாவும் அம்மாவும். ஸோ அந்த குழந்தைகளும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா விளையாடி பழகுதுங்க. ரொம்ப சூப்பராக எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. கடவுள் நன்றாக போகிறதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறான். இந்த கேஸில் சோதனையை உடனே கொடுக்க மாட்டான். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் எப்போ சோதனையை கொடுக்கணும், இல்லை சோதனையை கொடுத்தா எப்போ அதுக்கு நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் எக்ஸ்பர்ட். மேலிருந்து நாடகத்தை சினிமாவை தயாரிப்பது அவன் தானே. அதனால் இவங்க வீட்டில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம ரகுநந்தனும் லாவண்யாவும் ஒரு பர்டிகுலர் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் கதறி கதறி சொன்னாலும், எத்தனையோ கவிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள் சொன்னாலும் இன்னும் ஜாதிகள் இருக்கிறது ரொம்ப ஒரு அவமானமான விஷயம் நம்ம நாட்டில். அதை வச்சு அரசியல்வாதிகள் ஓட்டு வாங்கிறது அதை விட கேவலமான விஷயம். பட் இருந்தாலும் வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லாமல் அரசியல்வாதிகள் இதை பண்ணி ஓட்டு வாங்க முயற்சி பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவும் பண்ணுறாங்க. அதுதான் அதில் ரொம்ப ஆச்சரியம். எனிவே அதை விடுங்க. நம்ம ரகுநந்தனும் லாவண்யாவும் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள். உயர்ந்த ஜாதின்னு மாறுதட்டி கொள்ளும் ஒரு ஜாதின்னு வச்சுங்களேன். அதே நேரத்தில் நம்ம நித்யானந்தமும் சித்ராவும் தேனி பக்கத்தில் அவங்க ஷெட்யூல்ட் காஸ்ட், அதாவது கொஞ்சம் ஜாதியிலே குறைந்தவர்கள்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய படைப்பில் வித்தியாசமே கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரே மரியாதை, மதிப்பு கொடுக்க வேண்டியவர்கள். எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுங்கிறதுல எல்லாரும் புத்திசாலியாக இருக்கும் பலர் நம்பினாலும், புத்திசாலியாக இருக்கும் பலரும் ஜாதி மத பேதத்தை பார்க்கிறார்கள் என்பது எத்தனை பெரிய வினோதமான ஒரு விஷயம். ஸோ ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொன்னாலும் இருக்குன்னு அடித்து சொல்கிறாங்க பல பேர். ஸோ அதனால் இவங்க உசந்த ஜாதி, அவங்க தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் மீறி அந்த ஞாபகமே இல்லாமல் சந்தோஷமாக இந்த 2 ஜோடியும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது பலருக்கு கண்ணை உறுத்துது. என்னப்பா இது, நம்மளாக இருந்துக்கிட்டு அங்கே போய் ஃப்ரெண்ட்லியாக இருக்கானே அப்படின்னு நம்ம ரகுநந்தன் லாவண்யாவுடைய நட்பு வட்டாரங்களில் இருக்கும் அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அடே என்னப்பா இவன்
எவ்வளவு நம்மெல்லாம் வித்தியாசமான நல்ல திறமசாலிகள். இளையராஜாலாம் முன்னுக்கு ஓஹோன்னு வந்திருக்காரு நம்ம ஆளுங்க. அப்படிலாம் இருக்கிற போது நித்யானந்தத்துக்கும் சித்ராவுக்கும் ஏன் இப்படி புத்தி போகுது அப்படின்னு அவங்க நினைக்க, அது எதுவுமே இவங்க நினைக்காம ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கண்டினியூ ஆகுது, பயங்கரமாக கண்டினியூ ஆகுது. அப்படியாக எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. 2 பசங்க 2 பொண்ணுங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கு. கட 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 கடன்னு வருஷங்கள் ஓட அந்த குழந்தைகள்லாம் நல்லா படித்து கிடிச்சு முன்னுக்கு வர கிட்டத்தட்ட 18-19 வயசில் அங்கே தான் கடவுள் ஒரு விளையாட்டை ஆரம்பிக்கிறார். அந்த 2 பசங்களுக்கும் இந்த 2 பெண்களுக்கும் லவ் அரும்ப ஆரம்பிக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா விளையாடி பழகி கிழங்கி எல்லாம் பண்ணி அண்டு நம்ம 2 பையங்க, இந்த 2 பொண்ணுங்க, அதுங்களுக்குள்ள ஒரு காதல் மலர ஆரம்பிக்க எல்லாரும் உண்மையாக இருக்குமா அது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மற்றவங்க உண்மையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற போது இந்த அப்பாவும் அம்மாவும் குழந்தைகளையே கூப்பிட்டு என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்க, பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பசங்க உடைச்சிட்டாங்க. எஸ், வி லைக் ஈச் அதர், ஸோ வாட், இட்ஸ் அவர் லைஃப், வி வாண்ட் டு பி டுகெதர் அப்படின்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில், ஃப்ரீடம் அதிகமாக இருக்கிற நாட்டில் வாழறவங்க சொல்கிற டயலாகுகளை குழந்தைகள் பளிச்சுன்னு சொல்ல, நம்ம நித்யானந்தனும் சித்ராவும் அதே நேரத்தில் ரகுநந்தனும் லாவண்யாவும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு புன்னகை செய்கிறார்கள். அதாவது குழலினது யாழினது மக்கள் மழை கேளாதோர்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி 18-19 வயசில் மழை இல்லாமல் பளிச்சுன்னு இதாயா எங்கள் இஷ்டம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் we don't care அப்படிங்கிற டோனில் குழந்தைகள் சொல்கிற போது அவங்களுக்கு எப்படித்தான் சிரிப்பு வருதுங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் துளிக்கூட கோபம் இல்லாமல் அந்த 2 ஜோடிகளும் தங்களோட குழந்தைகள் ஆசையை மதிக்கின்றனர். அதாவது உண்மையான பாரதியை போற்றுபவர்கள் இவர்கள் போல உள்ள ஆட்கள் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நண்பர்களும் அப்படி பார்த்து அப்படி கண்ணடிச்சுக்கிறாங்க. அண்டு குழந்தைகளுக்கு ஒரு க்ரீன் சிக்னலை கொடுத்துட்டு எல்லாரும் ஓகே, ஒன் திங், இன்னொரு 5-6 வருஷம் ஆகும் கல்யாணத்துக்கு, ஏன்னா நீங்கள்லாம் படிப்பெல்லாம் முடித்து நல்ல பொசிஷனில் வரணும். ஒன் ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் த லைன் அப்படின்னு சொல்ல, குழந்தைகள்னாலும் நோ வி வாண்ட் அப்படின்னு கீச்சு குரலில் குழந்தைகள்லாம் கத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணி அப்பா பின்னாடியே ஒரு லிப் கிஸ்ஸையும் கொடுத்துட்டு துள்ளி குதித்து ஓடி லைனை கிராஸ் பண்ணி மாமா அப்படின்னு அம்மாவை கட்டிக்கிட்டு, டாடா அப்படின்னு அப்பனை கட்டிக்கிட்டு எல்லாம் போட்ட ஆட்டம் பாட்டம் கூத்து எல்லாம் ரொம்ப ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு அப்படின்னு தெரிஞ்சுது. இருந்தாலும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள்லாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நல்லா படிங்க, படித்து முடித்து நல்ல வேலைக்கு போங்க, உங்கள் கல்யாணத்தை நாங்களே ட்ரெடிஷ்னல் வேலை அழகாக இந்தியாவில் நடக்கிற மாதிரி நடத்தி வைக்கிறோம், ஓகேயா? ஓ மை காட், ஐயோ எனக்கு எல்லா நகையும் வேணும், அந்த மாதிரி மூக்குத்தி போட்டுக்கணும், புல்லாக்கு போட்டுக்கணும், அது போட்டுக்கணும், இது போட்டு குழந்தைகள் பெண்கள்லாம் சொல்ல, பசங்க அப்பா கெட்மிய குர்த்தா அப்படி இப்படின்னு சொல்ல, ஓகேடா கண்ணா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓகே சொல்ல குழந்தைகள் குஷியாகி விட்டனர். அதாவது இவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதிங்கிற எண்ணம் அங்கே துளி கூட இல்லாமல் சந்தோஷமாக நடக்க வருடங்கள் கிடுகிடு குடுகுடுன்னு ஓட ஒரு 4-5 வருஷங்களில் இந்த குழந்தைகள் அத்தனையும் மணியாக முத்தாக படித்து நல்ல வேலையிலையும் சேர கல்யாணம் ஜெகஜோதியாக நடத்துகிறாங்க. அட்லாண்டா ஊரில் ஊரையே கூப்பிட்டு இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை வரவழைச்சு
என்ன மிஞ்சி போனால் ஒரு 30-40,000 டாலர் செலவழிய போகுதுன்னு சொல்லி சொந்தக்காரங்கள்லாம் வரவழைச்சு 2 ஃபேமிலியும் அவங்கெல்லாம் கண்ணு வெறிய பார்க்குறாங்க. ஏன் கண்ணு வெறிய? ஒருவேளை அவங்க மனசுக்குள்ள அந்த ஜாதிகள் நெல்லையடி பாப்பான்னு பாரதி தப்பாக சொல்லிட்டு போனானேன்னு உறுத்துதோ என்னவோ தெரியாது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் சிரித்து கொண்டு அழகாக உடை உடுத்தி கொண்டு இந்தியாவிலேருந்து வந்தவங்களும் இந்த கல்யாணத்தில் பங்கு பெற்று பார்ட்டிசிபேட் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்கங்கிறது உண்மை. ஸோ இப்போது கல்யாணம் பிரமாதமாக நடந்து குழந்தைகளை லீகலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆன அப்புறம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்டு கல்யாணம் இதெல்லாம் முடிந்து எல்லாம் ஊருக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்போது வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி ஒரு நாள் ஈவினிங் டயத்தில் ரிலாக்ஸ்டாக அடுத்த 3 நாள் லீவு அப்படியே ஒரு ட்ரிங்கை டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் வைன் சாப்பிடுங்க நீங்களும் சொல்ல, பெண்களும் சரி ரைட் ஓகே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பொம்பளைங்களுமா விளங்கிடும் போன்னு. அட போயா, வாழ்க்கையில் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் ரொம்ப பார்க்கக்கூடாது. அவங்களுக்கும் மனசு இருக்குது, மனிதர்கள் தானே அவங்களும். குடிக்க ஆசைப்பட்டா ஓகே போடு அப்படிங்கிறது இப்போது இந்த காலத்தில் ஒரு 50% அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேயே ஒரு 20% அப்படி தான் இருந்தாங்க. இப்போ பர்சன்டேஜ் ஏறிடுச்சு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக அப்படி ட்ரிங்கிங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற போது திடீர்னு லாவண்யா வெடித்து அழறா. ஏய் என்ன ஹாப்பி அக்கேஷனில் அப்படின்னு ரகுநந்தன் லாவண்யாவின் கண்ணை தொடச்சு, ஏம்மா சே எல்லாம் நல்லபடியாக நடக்கிற போது அழக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுற போது அந்த பக்கம் நம்ம நித்யானந்தம் அவன் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய மலங்க சித்ரா அங்கேயும் இங்கேயும் பார்க்குறா. அப்போ தான் நம்ம உள்ள நடந்த கதை வெளியே வருகிறது. அதாவது ஒரே கல்லூரியில் தான் லாவண்யாவும் நித்யானந்தமும் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தாங்க. படிக்கிற காலத்தில் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறங்கிற அளவுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ரொம்ப அழகாக எந்த விதமான விரசமும் இல்லாது பழகினவங்க. நட்பு 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 அது ஒன்று தான். இருந்தாலும் அதில் காதல் துளிர்த்தது உண்மை. 2 பேரும் ஒருத்தரை விரும்பினது உண்மை. ஆனால் லாவண்யாவுடைய வீட்டில் கடும் எதிர்ப்பு. எஸ்பெஷலி அவங்க பிரதர்ஸ் எல்லாம், நாங்கள்லாம் ஜெயிலில் இருக்கிறத பார்க்கணுன்னு விரும்பினா கோ ஹெட் அண்ட் மேரி தட் ஃபெலோ அப்படின்னு ஜாதியை சொல்லியெல்லாம் திட்டி நம்ம குலம் என்ன கோத்திரம் என்ன அதென்ன இதென்னலாம் சொல்லி பயங்கரமாக சத்தம் போட நிலைகுலைஞ்சு போயிட்டா நம்ம லாவண்யா. பாவம், எல்லாரும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறேன்றான். முக்கியமாக நித்யானந்தோட லைஃப் போயிடுமேங்கிற பயத்துலேயும் கவலையிலையும் அழுகையிலையும் சரின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் அவ திருமணம் புரிந்தது ரகுநந்தன் என்ற உத்தமனை. ரகுநந்தன் ரொம்ப நல்லவன். அதாவது சாதாரண நல்லவன் இல்லை, சொல்லும்படி மற்ற நல்லவங்களுக்கு மேலே ஒரு ஸ்டெப் அதிகமாக உள்ள நல்லவன். அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இந்த வருத்தங்கள்லாம் மறையறதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு. இருந்தாலும் ரகுநந்தனுக்கு ரொம்ப ஜென்டிலாக நல்லவனாக இருந்ததுனால லாவண்யா அவனை கொஞ்சம் சரி ரைட் ஓகே இந்த ஜென்மத்தில் நமக்கு ஓரளவுக்கு நல்லவன் கிடச்சிருக்கான்னு நினச்சிக்கிறான் மனசை. பட் இருந்தாலும் முழுசாக அவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா பாவம். இந்த பக்கம் நித்யானந்தம் எல்லாம் படித்து கிடிச்சு ஒரு மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டு சித்ராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவங்க குடும்பத்தில். அதனால தான் இந்த ஜாதி வித்தியாசம். இப்போ ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அவங்க கல்யாணம் நடந்ததில் 2 குடும்பத்துக்கு சந்தோஷம். அப்படி இப்படி எல்லாம் அமெரிக்காவுக்கு வராங்க, போகிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. இங்கே எதேச்சியாக முதல் முறையாக ஒரு மாலில் நம்ம லாவண்யாவும் ரகுநந்தனும் போயிருக்காங்க. அதே நேரத்தில் நித்யானந்தமும் சித்ராவும் வர. அப்போது நித்யானந்தம் லாவண்யா பார்த்துட்டு ஏய் லாவண்யா அப்படின்னு ஓடி வர, அப்படியே லாவண்யா அவனை பார்த்துட்டு நித்தி அப்படின்னுட்டு கண்ணில் இந்த தண்ணி வர, அவனுக்கும் தண்ணி வர, சித்ராவும்
நம்ம ரகுநந்தனும் என்னன்னு பார்த்து அப்படியே மீட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, ஹலோவில் சொல்கிறாங்க, ஒரு காஃபி சாப்பிட்றாங்க. ஒரு உணர்ச்சி மயமான மீட்டிங்காக இருக்குது ரெண்டு பேருக்கு ஆச்சரியமான மீட்டிங்காக இருக்குது. அதாவது நம்ம ரகுநந்தனுக்கும் ஒய்ஃப், அவனுடைய ஒய்ஃப் இல்லை, அந்த நித்யானந்தர் ஒய்ஃப் சித்ராவுக்கும் என்ன நடக்குது இங்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் விடைபெற்று வீட்டுக்கு போன உடனே லாவண்யாட்ட கேட்குறான், என்னம்மா என்ன விஷயம்னு. அவள் ஒரு இச்சு கூட விடாமல் நடந்த விஷயங்கள் அத்தனையும் சொல்லி, காலேஜ் டேஸில் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்பினோம், ஆனால் வீட்டில் பிரச்சனைனால பண்ண முடியல எல்லாம் சொல்ல அப்படியே உருகி போயிடுதுச்சே. பாவம், ஒய்ஃபுடைய கண்ணாடி போன்ற இதயம் எப்படி உடஞ்சிருக்கும், நொறுங்கியிருக்கும்லாம் நினச்சி இவன் என்ன வேணும் சொல்லு, உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கான்னு கேட்க, என்னையா சொல்கிற, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் இருக்கா, நல்ல பொண்ணு அந்த சித்ரா, பார்த்த 2 நிமிஷத்தில் எனக்கு அவளை பிடிச்சி போச்சு, அதனால் தயவுசெய்து எனக்கும் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குமா. அதாவது சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு பொறாமை வரும், ஆனால் எனக்கு அவன் மேலே பொறாமை வரல, நம்ம எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லி அப்போலேருந்து அந்த நட்பு ஆரம்பித்து ஓஹோன்னு நடக்க, இப்போ இந்த 2 குழந்தைகள், பையங்களும் பெண்களும் ஒருத்தர் விரும்ப, ஏன்னா அவங்க ஜீன்லேயே இருக்கே அது, அப்பாவும் அம்மாவும் விரும்பியிருக்காங்க, அதை வைத்து அவங்க ஜீனில் வந்துருச்சு அந்த லவ் அப்படிங்கிற உண்மை வெளியே வர மக்களுக்கு இப்போ தான் அந்த ஜாதி மத பேதத்தினால் நடந்த விபரீதம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு அப்புறமாக இப்போ அதெல்லாம் இல்லாமல் அமெரிக்காவில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடிக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி கொடுத்த இந்த அப்பா அம்மா, அதே போல் அந்த அப்பா அம்மா எல்லாரும் நன்றாக இருக்க ஆண்டவனை நாம் வேண்டுவோம். ரகுநந்தன், லாவண்யா, நித்யானந்தம், சித்ரா அவர்களது வாரிசுகள் அனைவரும் ஓஹோ என்று வாழ வாழ்த்துக்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.